படவேடு கிராமம் சாமாண்டூரில் குடியிருக்கிறோம். அப்புறம் இந்த மாதிரி என்ன வேலை பார்க்குறீங்க நீங்கள்? கட்டட தொழிலாளர் வேலை போகிறோம். ஓகேண்ணா. இப்போது நீங்கள் கடைசியாக எப்போண்ணா கிட்னி எடுத்தீங்க? நீங்கள் ஒரு 7 மாதத்துக்கு இருக்கும் நான் எடுத்து. என்ன காரணம்ண்ணா? இப்போது மைக்ரோ பைனான்ஸ் லோன்காரங்களோட தொல்லை தாங்க முடியலன்னா அவங்க காலையில் வராங்க, வந்து சத்தம் போடுறாங்க, இதை மாதிரி ஆயிரும், இதை மாதிரி காசு கொடுக்கலைன்னா அடித்தடி கூட ஆகும் அப்படின்னு சொல்லி மாட்டுறாங்க. மாட்டங்காட்டிக்கு அதுவும் காலையில் 6 மணிக்கு வந்து உக்காந்தாங்கன்னா நைட்டு 9 மணி நாங்கள் கூட போக மாட்டேங்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட காசு வாங்கி தான் அந்த கடன் கட்டுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் என் ஒய்ஃபு போகக்கூடாது, கிட்னி எடுக்காத, எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கணும், இல்லை வேண்டாம், நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல, வேலையும் இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எங்கள் அத்தை பிள்ளை போயிட்டு இருந்தது. எங்கள் அத்தை பிள்ளை போகும்போது அக்காக்கா இதை மாதிரிக்கா என்னால் ஒன்றும் பண்ண முடியல, நானும் வந்து எடுத்துக்கிறேங்க்கா, பயங்கர லோன் பிரச்சனை பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொன்னங்காட்டி சரி வாடா ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் ஜாயின் பண்ணி நாங்கள் அவங்கக்கிட்ட வந்து கிட்னி எடுத்து 4,50,000 கொடுத்தாங்க. 5 லட்சம் சொன்னாங்க, 4,50,000 கொடுத்தாங்க. அது வாங்கிட்டு வந்து அதில் கொஞ்சம் கட்டிட்டோம். இன்னும் ஒரு 2 லோன் இருக்குது, அதனால கட்ட முடியறதில்லை, வேலையும் சரியாக கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் இப்போது என்ன காரணத்தினால இப்படி ஒரு முடிவு நீங்கள் போனீங்க? அது யாரை அணுகுனீங்க? எங்கள் அத்தை பிள்ளைகிட்ட போய் வந்து இந்த லோன், இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் லோனு, இந்த ஃபஸ்ட்டு எல்லாம் சின்ன கந்து எடுக்கிறது, வட்டிக்காக வாங்குறது, 105 ரூபா 10 ரூபான்னு சொல்லி வாங்கிக்கிறதுங்க, அதெல்லாம் பயங்கரமாக ஆகி போச்சுங்க. அதனால சரி எல்லாம் வந்து தொந்தரவு பண்ணாங்கன்னு சொல்லி நான் போய் இதை மாதிரி எங்கள் அத்தை பிள்ளைகிட்ட போய் கேட்டேன். அழுகுற மாதிரி போய் கேட்டேன். சரி யார் தான் அழுகுற, நானும் போயிட்டு வந்தேன், இந்த இடத்துக்கு இதை மாதிரி நான் ஜாயின் பண்ணி விட்றேன், அவங்க யார் என்னன்னு நம்மளுக்கும் தெரியாது, வாட்ஸ்அப் மூலிமா அந்த நம்பர் வந்துருந்துச்சு எங்கள் அத்தை பிள்ளைக்கு செல்லுக்கு. அதனால் அவங்க அதை மாதிரி வச்சு சரின்ட்டு 5 லட்ச ரூபான்னு சொன்னாங்க, 4 லட்ச ரூபா கொடுத்தாங்க, 4,50,000 லட்ச ரூபா. உங்களுக்கு நீங்கள் யார் அணுகுனீங்க? யார் உங்கள்கிட்ட பேசுனாங்க? பேசுனது வந்து எங்கள் அத்தை பிள்ளையோட இது மூலியமாக தான் போனோங்க. அவங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க? அல்ல 7 மாதம் தான், ஒரு வாரம் விட்டு. உங்களை அணுகுன அந்த புரோக்கர் யார்? அவங்க பேர் என்ன? அவர் பேர் வந்து கதிரங்க, திருச்சியில் இருக்கிறாங்க. திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவரா? சரிங்க. அவர் வந்து திருச்சிங்க. அவர் எப்படி இருப்பாருன்னு கூட தெரியாதுங்க, ஆனால் ஃபோன் மூலியமாக தான் எல்லாமே. சரி, இப்போ கிட்னி கொடுக்கணும் முடிவானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உங்களை எங்கே கூட்டிகிட்டு போனாங்க? என்னெல்லாம் நடந்தது? அவங்க ஃபஸ்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி சக்காப்பெல்லாம் முடிஞ்சுட்டு மதுரை வர சொன்னாங்க. கமிட்டி இருக்குதுன்ட்டு, கமிட்டி இருக்குதுன்னு அங்கே போய் எல்லாம் பேசணும். கமிட்டி எங்கே நடந்தது? மதுரையில் ஆஸ்பத்திரிங்களா தனியார் இடங்களா? தனியார் இடத்துல. அது ஆஸ்பத்திரி மாதிரியாக தான் இருந்துச்சுங்க, தனியார் இடம். அது அங்கே போய் சொன்னோம், இதை மாதிரி எங்கள் தாய் மாமனுக்கு தான் நாங்கள் கொடுக்குறோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எல்லாம் பார்க்குறது பிடிக்கிறதெல்லாம் அவரு தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் இதை மாதிரி சொன்னோம். ஏதோ ஆஸ்பத்திரியில் ஏதாவது ட்ரீட்மெண்ட் இது போச்சுங்களா உங்களுக்கு? ஏதாவது செக்கப் ஏதாவது பண்ணீங்களா? செக்கப் பண்ணாங்க, 1 மாதமாக செக்கப் பண்ணாங்க. எந்த ஆஸ்பத்திரிங்க அது? ஃபஸ்ட்டு வந்து SKS சேலம், 2வது வந்து காட்பாடியில் இதை மாதிரி பண்ணாங்க. மறுபடியும் கடைசியாக வந்து திருச்சி காவேரி மருத்துவமனையில் ஆபரேஷன். திருச்சி காவேரி மருத்துவமனையில். அங்கே எத்தனை நாள் இருந்தீங்க? அங்கே வந்து 7 நாள் இருந்தோம். 7 நாள் இருந்தீங்க. ஓகே. நீங்கள் உள்ளே போனோன்னுமே உங்களுக்கு தொகை கொடுத்துட்டாங்களா, இல்லை கிட்னி எடுத்ததுக்கப்புறம் தான்? எடுத்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு அனுப்பிச்சி விடும்போது கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஓகே. நீங்கள் எவ்வளோ தொகை பேசியிருந்தாங்க, எவ்வளோ கொடுத்தாங்க? 5 லட்ச ரூபான்னு சொன்னாங்க. சரின்னா மறுபடியும் வந்து இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் போகும், ஒரு 4,50,000 லட்ச ரூபா கைக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி நம்ம இந்த கடன் பயங்கரமாக இருக்குது, ஏதோ கொடுக்குறத வச்சு நம்ம ஏதோ லைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாங்கிட்டு சரிங்க அப்படின்னு. அந்த 50,000 ஏன் கொடுக்கலன்னு நீங்கள் கேட்கலையா? அது கேட்டதுக்கு தான் இந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் ஜட்ஜுக்கு கழிக்கிட்டு இருக்கு, உங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு நாங்களும் விட்டுட்டோம். ஓகே. இப்போ நீங்கள் அதை கொடுத்து சரியாக எத்தனை மாதம் ஆகுது? அங்கேருந்து 7 மாதம் ஆகுதுங்க. ஓகே. இப்போ இந்த பகுதியில் நீங்கள் மட்டும்தான் கொடுத்துருக்கீங்களா, உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்களா? இல்லை, எங்கள் அத்தை பிள்ளையும் நானும். அப்புறம் 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அப்பா எடுத்திருக்கிறாரு. ஓ, உங்கள் அப்பா? அப்பா எடுத்திருக்கிறாரு. சார் நம்ம அப்பாவே எடுத்திருக்கிறாரு, ஒன்றும் ஆகலை, நாமளும் போய் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு நான் போனேன். ஓகே. அப்போ அப்போ என்ன தொகை அங்கே கொடுத்தாங்க? அப்போ வந்து அப்பாவுக்கு வந்து என்னமோ 40 ரூபாயா 35 ரூபாயா என்னமோ சொல்லிட்டு இருந்தா. அப்படிங்க அது 40 ரூபாயா என்னன்னு தெரியலிங்க. அப்போ நான் வந்து சின்ன பையன், ஒரு 10 வயசு 9 வயசுக்குள்ளதான் இருக்கேன் எனக்கு வயசு. அப்போ எடுத்தாங்க. இந்த தறி ஓட்டிட்டு இருந்தாரு, நாங்கள்லாம் தார் போட்டோம் 9 வயசுலயே.
கார் போட்டு இந்த மாதிரி பசங்கள்லாம் கடனாக பண்ணக்கூடாது, அவங்கள வெளியே அனுப்பிச்சுட்றலாம் அப்படின்னு அம்மா 5 வயசுலேயே காலமாயிட்டாங்க. குடும்ப கஷ்டத்துக்காக தான் கொடுத்துருக்கீங்க.